அதான் அன்றைக்கே சர்ச்சில் அவளையும் கொன்று குப்பையோட குப்பையாக வீசியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அவங்கள பார்த்தாளா? பேசாத. பார்க்காமையா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா? நாம பார்த்தோம்ல, அப்போ அவளும் பார்த்துருக்கா. அதனால தான் உன்னை அமிச்சேன். இந்த தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சொல்லு ஜான். தேவையில்லாம மினிஸ்டர் டார்கெட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இதையும் சொதப்பிட்டாங்க. அடுத்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போ வர? ஓகே. இப்போதைக்கு அந்த பொண்ணு பேர் என்ன? தென்றல். தென்றல். அவன் மேட்ரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஏன்? எதுக்கு? ஒரு வாரம் போட்டோம். எப்போன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை மட்டும் கண்டுபிடிச்சி வை. சரியா? சரி. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு அட்ரஸையும் காமிச்சு கொடுக்கவா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சீரியஸாக சொல்ல. இப்போ எதுவும் பேச வேணாம், ப்ளீஸ் போயிடுங்க. என்னம்மா? அப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார். சார், நான் உங்களை உள்ள கூப்பிட்டதே நீங்கள் பார்க்குற வேலைக்காகவும் மரியாதைக்காக மட்டும் இல்லை சார். வெளியில் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தான். என் பொண்ணு தான் இந்த கேஸில் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டார்ல. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? சார், உங்களாலையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டாலையும் அவளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மற்ற ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்தனால தான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா எப்படி சார்? நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? இந்த கேஸ் முடிவுக்கு என் பொண்ணு உங்கள் கூட வர முடியும்? நான் ஆம்பளை பிள்ளை பெற்று போடல சார், பொண்ணு சார். வயசு 24 ஆகுது. இப்போ தான் அலையை சாத்திட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனால் என் பொண்ணு யார் சார் கட்டிப்பா? நான் கட்டிக்கிறேன். உங்கள் பொண்ணை யார் கட்டிப்பான்னு தானே கேட்குறீங்க? உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்தோம் பேசணுன்றதுக்காக உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல. அவள் பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு படித்த படிப்புக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறா. குழந்தைங்க, ப்ளே ஸ்கூல் எல்லாமே பிடிச்சிருக்கு. மீதி உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கங்க. மற்றபடி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை மாற்றிட்டு எங்களால் தான் வீட்டை மாற்றிட்டோன்னு போய் சொல்லாதீங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை, ஃபோனில் இல்லை, தனியாக பேசணும். சரி, அங்கே தனியாக பேசணும்னு சொன்னது ஓகே. அதுக்கே இங்கே வர சொன்னேன். ஃபாதர் இறந்த அன்னைக்கு பார்த்த விஷயத்தில் பாதி உண்மை தான் உங்ககிட்ட சொன்னேன், மீதியை மறைச்சிட்டேன். அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின ஜெசிகா காரை மட்டும் நான் பார்க்கல. அங்கே இன்னொரு காரும் இன்னும் 4 பேரையும் பார்த்தேன். யாருன்னு தெரியல, பார்க்கறதுக்கு தப்பானவங்க மாதிரி தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும். அது அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறேன்? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் பிடிச்சவங்க கிட்ட உண்மையை தான் சொல்லணும். அண்ணே, கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க. உன் ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், ஏதோ டென்ஷன் நர்வஸாகவே இருக்கீங்க. ஏன்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெற்றி. ஓகே, நான் கேட்கக்கூடாதுன்னா கேட்கல, சாரி. வெற்றி, அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டதை விட இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அத்தை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனால் இப்போ அதெல்லாமே மாறி போச்சு. அத்தை, அவங்க அண்ணா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க.
ஆமாம், எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அண்ணி. இதுக்கு போய் யாராவது உம்மன் இருப்பாங்களா சொல்லுங்க? ஒருவேளை குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன? உன் அண்ணன் கூட நான் இருந்திருப்பேன். நான் நிச்சயமா டவுட்டு தான். அதான் குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு பயம் அதிகமா இருக்கு. இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு பெற்றதுக்கு அப்புறம் மெடிசன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜுன்னு ஏன்டா பெற்றோன்னு ஃபீல் பண்ண போகிறீங்க? ஏன் இப்படி பேசுற? பின்ன இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு அதை முதல்ல பிளான் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்தாங்க பிடிங்க. Now, cheese. That's good. சார், நீங்கள் கேட்டு ஜெசிகா கார்லேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் சார். எல்லாமே கிராஸ் செக் பண்ணதில் இந்த எவிடன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் சார். எத்தனை தடவை இந்த குப்பையை கலர்னாலும் அதே புக்கு, அதே புல்லு, அதே சோப்பு, அதே சீப்பு தான். மாறிடுமா என்ன? ஒரே எக்ஸாம், ஒரே கொஸ்டின் பேப்பர், ஆனால் மார்க் மட்டும் வேறு வேறு. எப்படி திருப்பதி? சார், பாடத்தை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி, புரிஞ்சுக்காதவன் மக்கு. இதையா சார் என்ன சொன்னீங்க? போக புரிஞ்சுப்பீங்க. ஓ, இந்த பெட்ரோல் பங்க்கில் சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சார், இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது, இந்த பிள்ளை மட்டும் எதுக்கு சார் செக்அப் பண்ண சொல்கிறீங்க? டேட்டை பாருங்கள். ஜெசிகா காண போனதுக்கப்புறம், அதாவது அவள் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? சார், புரியுது சார். நீங்கள் எஜுகேஷனில் வந்த ஏசி, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த எஸ்ஐ, அவ்வளோதான் சார். சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். என்ன? இந்த உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கிற பொழுது நான் ஏங்க ஜெஸ்ஸியை லவ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ கேசஸ் இருந்தாலும் இந்த ஜெசிகா கேஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? அவசியம் சொல்லணுமா? பாலிஸ் ஒரு கோட் சார். 5 years பேக் R6 ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ ஒருத்தன் அவன் ஒய்ஃபை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான். அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அவன் எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பா, 2 நாளில் திரும்பி வந்துடுவான்னு சொன்னேன். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அவள் பாடி மட்டும் தான் கிடச்சிதுன்னு நியூஸ் தான் வந்துச்சு. அப்போ அந்த கேஸ் வேறு கைக்கு போனாலும் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஜெசிகா விஷயத்துலையாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் லேட். ஆனால் சீக்கிரமே இந்த கேஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Try to understand, please. That day what happened, actually I was going to my friend's house and they called me for a drink and you know what happened after that. செல்ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். Okay. ஆளை பார்த்தா காஸ்ட்லியாக இருக்கான், ஆனால் காமன் சென்ஸ் கம்மியாக இருக்கானே. Try to understand, தம்பி. please. Wait, என்ன? ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணுறீங்களா? So what? இது பெட்ரோல் பங்கு. பேசிட்டு இருக்கிறது ஃபோன் வெடிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் தெரிச்சிருவோம்ல. No problem, it's my privacy. பிரைவேசியா? Yeah. இவனுக்கு இருக்கிற ரொமான்ஸ் வெப்பத்தில் பெட்ரோல் பங்கு கொளுத்தாம போக மாட்டான். Okay. ஐ எம் எக்ஸிட். Right. போன வாரம் புதன்கிழமை ஈவினிங் 4:30 $4,422 ரூபாய்க்கு 72.5 லிட்டர்ஸ் பெட்ரோல் யாரோ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எந்த வண்டி யார் பிடிச்சாங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். சார், எவ்வளோ சொன்னீங்க? 72.5 லிட்டர்ஸ். சார், கரெக்டாக 72.5 லிட்டர்ஸில் பிடிக்க மாட்டாங்க சார். வேணால் டேங்க் வேணால் ஃபில் பண்ணுவாங்க. 60 to 80 லிட்டர்ஸ்னால் ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டி தான் சார் இருக்கும். Audi A6 எவ்வளோ பிடிக்கும்? சார், 60 லிட்டர்ஸ் தான் பிடிக்கும். சார், ஆமாம் சார், நீங்கள் சொன்ன தேதியில் ஒரு ஃபார்ச்சுனர் வண்டி டேங்க் ஃபுல் பண்ணாங்க சார். எப்படி எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? அன்றைக்கி என் ஒய்ஃபு பர்த்டே சார். ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு நான் தான் சார் லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டேன். பிளாக் கலர் சார். மேனேஜர் சார், சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உடனே செக் பண்ணேன். ஓகே குயிக். சொல்லு. எங்கே இருக்கீங்க? ஜெசிகா கேஸ் விஷயமா என்கொயரியில் இருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும். நானே கிளம்பி தேடிக்கு வந்துட்டுமா? இங்கேயும் ரொமான்ஸ் வைப்போமா? ஓ சாரி. ஆமாம், நான் உங்களுக்கு செகண்ட் வைஃப் தான் போல. ஏய், என்ன சொல்கிற? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இம்பார்ட்டன்ட், அங்கேயே இருக்கீங்க. ஐயோ, என்னாச்சு? துணி காய போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். ஓகே, திரும்ப கூப்பிட்றேன். பாய். என்ன ரெடியா? பார்த்துட்டு இருக்கேன் சார். தான் நீங்கள் சொன்ன டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் சார். யா, கேமரா 2 மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். யா. ஸ்டாப் ஸ்டாப். பேக் பேக் பேக். கொஞ்சம் கொஞ்சம். யா. ஃப்ரேம் பை ஃப்ரேம் போங்க. ஸ்லோ. ஃப்ரீஸ். சார் இந்த வண்டி தான் சார். டிரைவிங் சைட் ஜோன் போங்க. ஃபோக்கஸ் கிளியர் ஆகல. பக்கத்து சீட் வாங்க. ஃபுல் டைட். தென்றல், நானே உனக்கு கால் பண்ணு தான் இருந்தேன். என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனை சர்ச்சில் காரில் பார்த்தேன்னு சொன்னல. ஆமாம். அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். என்ன சொல்கிற? அதே காரில். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செயின் பிடுங்க நான் அவனும் இருக்கான், இன்னும் 2 பேரும் இருக்காங்க. நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. ஏன்? நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. திருப்பதி சார், ஐ நீட் அ பைக். Bike? Let's go for a movie today, na? சார் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் சார். டேய் அவனை சூஸ் பண்றான். மொத்த எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பாவும் நானும் மட்டும் தான் இருக்கும். அப்படி சொல்லட்டுமா? வேணாம், தேவையில்லாம டென்ஷனாக வர. வேற என்ன பண்ணிட்டோம்? போலீஸ் கால் பண்ணட்டுமா? கட் பண்ணிட்டு பண்ணு. சாரி சரி 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 சரி, டிஸ்கனெக்ட் பண்ணாத, லைன்ல ஏறு. I really don't like him. Look, I don't want you to talk with him. Yeah, that's it. அடக்கரமா முடிச்சவனே. ஒய்ஃப் ஓடி போகணும் தெரியாம பெட்ரூம்ல பூ போட்டுக்கிட்டு இருக்கானே. தென்றல், கேன் யூ ஹியர் மீ? உடனே வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் டோர்ல வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, அது கீழே போய் உட்காரு. இங்க பார், உனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு, எழுத்து வீடு யார் வந்து பெல் அடிச்சாலும் நான் வர வரைக்கும் திறக்காத. ஓகே? அப்பாவை திறக்க விடாத. அட் எனி காஸ்ட் யார் வந்தாலும் திறக்காத திறக்காத. கீழே எந்த வண்டியும் காணும். ஆமால, யாரையும் காணும். எனக்கும் அதான் புரியல. நான் சொல்ற வரைக்கும் கதை திறக்காத, நீ உள்ளே ஏறு. ஏய் சார், எங்கேருந்து வர? செகண்ட் ஃப்ளோர் சார். இங்கே ஏதாவது காரணன்றது பார்த்தியா? இல்லை சார், எதுவும் பார்க்கல. போ. ஓகே.
சார் இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சிக்னல்லையும் பிளாக் ஃபார்ச்சுனர் காரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஏய், உண்மையிலேயே அவனுக்கு வந்தானுங்களா இல்லை என்ன வர வைக்கிறதுக்காக நீ போட்ட பிளானா? என் டென்ஷனை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுது. ஓகே ஓகே, கமான் கூல். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் 2 போலீஸை மஃப்டியில் செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். செக்யூரிட்டியா? ஆமாம், எப்போ அவங்க உன் வீடு தேடி இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அப்போவே அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு மர்டரை கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு மர்டர் தான் க்ளூவாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நான் தான் க்ளூவாக இருந்திருப்பேன். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கேஸ் முடிஞ்சிடும். சரி, நீ சொன்னது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் தான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, கூலாக ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்கலாம்ல? எது கொடுக்கணும்? மற்ற போலீஸ் மாதிரி நீங்களும் லாஸ்ட்டில் தானே வந்தீங்க. நீ கொடுக்கலனா என்ன? என் வீடு ரொம்ப தூரம் பாரு, அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன்.